இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற ஸ்டூடெண்ட்க்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த 14 நாள்ல நீங்க என்ன பண்ணணும், ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பண்ணணும், எல்லா ப்ராசஸையும் இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்ல போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் யாராவது இந்த 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்குடைய முழு விவரமும் இந்த 2வது ரவுண்டை பத்தி தெரியப்படுத்தலாம். ஸோ அதனால நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏக்குன்னு தனியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது 2வது ரவுண்டு மாணவர்கள் யாருமே பயப்படவே வேணாம். நிறைய மாணவர்கள் இருக்காங்க, சீட்டு கிடைக்காது அப்படி இப்படின்னு நிறைய ஒரு உல்டா கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விடுவாங்க. அதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. இந்த 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 178.975 கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு 142 வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ரவுண்டில் வர்றாங்க. இந்த ரவுண்டு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வகையான மாணவர்களாக வருவாங்க. ஏன்னா இதுல ஒரு அதிகமான மாணவர்கள் மட்டும் இல்லாம இந்த ரவுண்ட்ல தான் எல்லாருமே உண்மையாவே சீட்டை எடுப்பாங்க. அதிகமான மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த ரவுண்ட்ல மட்டும் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 26,655 ஜென்ரல் ரேங்க்ல ஆரம்பிச்சு 1,04,602 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ரவுண்ட்ல இருக்காங்க. அதே போல அரசு பள்ளியில படிச்சுட்டு 7.5% இடஒதுக்கீட்டில் வர்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் 1344 ஆரம்பிச்சு 10,837 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க இதுல இருக்காங்க. முக்காவாசி மாணவர்கள் இந்த ரவுண்ட்ல சீட்டை எடுத்துருவாங்க. எப்படியும் சீட்டை எடுத்துருவாங்க. அப்ப நமக்கு வந்து எப்படி போட்டி எப்படிங்கிறதெல்லாம் விட நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எந்தெந்த தேதியில நடக்குதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10/8/2024 காலையில 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 10 மணிக்கு 10/8/2024 காலையில 10 மணிக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரவுண்டு 1ஓட வேக்கன்சிக்காக நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ரவுண்டு 1 முடிஞ்சு அதனுடைய வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும். ஜென்ரலாவும் ரவுண்ட் 1 வேக்கன்சி வரும், 7.5க்கும் ரவுண்ட் 1 வேக்கன்சி வரும். வந்த பிறகு நீங்க பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கு, யார் யாரெல்லாம் எடுக்காம இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு கம்யூனிட்டிலையும் உங்களுடைய எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கோ அந்த சீட்டுக்கெல்லாம் நீங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம். ஸோ பெரும்பாலான மாணவர்கள் ரவுண்ட் 1ல சீட்டு எடுக்க மாட்டாங்க. அதனால ரவுண்ட் 1 எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க, நீங்க பயப்பட வேணாம். சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் சொல்ல ஆரம்பிக்கலாமா? சாய்ஸ் ஃபில்லிங்னு பார்த்தீங்கன்னா 10/8/2024 10 மணிக்கு கரெக்டாக 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 11/8/2024 12/8/2024 5 மணி. அதாவது 10/8/2024 காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி 12/8/2024 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு www.tneaonline.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வழியா நீங்க போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணுன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில இருந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்னன்னா நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்கும். அது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13/8/2024 காலையில 10 மணிக்கு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சா? ஏதோ ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அதாவது கிடைச்ச காலேஜை நீங்க உறுதிப்படுத்தணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13/8/2024 காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 14/8/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அதாவது 13/8/2024 செவ்வாய்க்கிழமை, 14/8/2024 புதன்கிழமை. இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உறுதிப்படுத்தணும் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. எனக்கு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் வேணும்
நான் இதை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போய்க்கிறேன், நேரடியாக போய் சேர்ந்துடுறேன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். இல்லை எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் வேணும், அதை விட பெட்டரா மேலே கிடைச்சாலும் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு கிடைச்சதே வேணும், அதை விட மேலே கிடைச்சாலும் ஒத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுக்கலாம். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆப்ஷனை வந்து நீங்க கொடுத்துருவீங்க இந்த 2 நாள்ல. 13/8/2024, 14/8/2024 5 மணி வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டீங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இப்பதான் மெயின் மேட்டரே. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த அலாட்மெண்ட் வரும்னு எப்போ வரும்னா 15/8/2024 காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, அன்னைக்கு வந்து இந்த வியாழக்கிழமை 15/8/2024 காலையில 10 மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். என்ன அலாட்மெண்ட் வந்துடும்? இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்களுக்கு என்ன அலாட்மெண்ட்? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். இப்ப வந்துருச்சா? இந்த 15/8/2024 வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்துருச்சு. வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப மெயின் மேட்ரு ஒரு 5 நாள் ப்ராசஸ். கோ டு காலேஜ் அண்ட் கோ டு டிஎஃப்சி. யார் யார் காலேஜுக்கு போகணும், யார் யார் டிஎஃப்சிக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இப்ப மேட்ரு. அந்த இதை இப்ப நான் சொல்றேன். அதாவது 15/8/2024 காலையில 10 மணிக்கு அன்னைக்கு வியாழக்கிழமை, 16/8/2024 வெள்ளிக்கிழமை, 17/8/2024 உங்களுக்கு வந்து சனிக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் 19/8/2024 திங்கக்கிழமை, அப்புறம் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை. இப்போ ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இதுல கூடுதலா ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் 14 நாள். இப்போ இந்த ஒரு 6 நாள் இதுல இருக்கு. இந்த 6 நாளுக்குள்ள அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சோ அவங்கெல்லாம் இந்த 5 நாளுக்குள்ள காலேஜுக்கு நேரடியாக போயிடணும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுனாவே நமக்கு எந்த காலேஜ், அந்த காலேஜ் வந்துடும். அந்த காலேஜில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே வந்துடும். அதை எடுத்துக்கிட்டு டைரக்டா அதில் பணமெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரடியாக கல்லூரிக்கு போயிடலாம், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க. அதே போல அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று வரும். அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதில் போட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி சென்டர் போயிடணும். உங்க ஊருக்கு பக்கத்தில் டிஎஃப்சி சென்டர் போட்டிருப்பாங்க, நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போயிடணும். அதாவது பார்த்துக்குங்க, இந்த 5 நாள் இல்லை, இது 6 நாள். 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, அப்புறம் வந்து 19ஆம் தேதி, அப்புறம் 20ஆம் தேதி. இந்த 6 நாளுக்குள்ள நீங்க கண்டிப்பாக கல்லூரியில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க, அந்த பிடிஎஃப் வந்தவங்க காலேஜுக்கு போகணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். போயிட்டீங்களா? இந்த 5 நாளுக்குள்ள போகாம போனீங்கன்னா உங்க சீட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். உங்க சீட்டு அடுத்த ரவுண்டுக்கு 3ஆவது ரவுண்டுக்கு போயிடும். அதனால மாணவர்கள் கண்டிப்பா இந்த 5 நாளுக்குள்ள 6 நாளுக்குள்ள போயே ஆகணும். இந்த 6 நாளுங்கிறது உங்களுக்காக தான். அதுல நடுவுல வந்து 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால இந்த சனி ஞாயிறுல சில காலேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்கு 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 6 நாளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, இந்த 5 நாள் போயிட்டாங்க. சில பேர் 5 நாள்ல இந்த காலேஜுக்கு போறவங்க போயிடுவாங்க, டிஎஃப்சிக்கு போறவங்க போயிடுவாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் 2 நாள் கேப், 2 நாள் ஓய்வு, 2 நாள் ரெஸ்ட். 2 நாள் ரெஸ்ட் எதுக்கு? யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போயிருக்காங்க, யார் யாரெல்லாம் டிஎஃப்சிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு வரணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்கள எத்தனை பேர் காலேஜுக்கு போனாங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்க எத்தனை பேர் டிஎஃப்சிக்கு போனாங்கிற ஒரு கணக்கு 21/8/2024, 22/8/2024, 21ஆம் தேதி புதன்கிழமை, 22ஆம் தேதி உங்களுக்கு வியாழக்கிழமை. இந்த 2 நாள் ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு 2 நாள் வந்து சும்மா தான் இருக்கும், நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் அப்வோர்ட் மூவ்மெண்ட் ரிசல்ட். அப்வோர்ட் மூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரோட வரும். எப்போ வரும்? அதாவது 23/8/2024 வெள்ளிக்கிழமை வந்துடும். இந்த அப்வோர்ட் மூவ்மெண்ட் ரிசல்ட் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎஃப்சிக்கு போனாங்க பாத்தீங்களா, எனக்கு கிடைச்சது வேணும், அதுக்கு மேல கிடைச்சிச்சுன்னா எதா இருந்தாலும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அக்செப்ட் அண்ட்
அப்வோர்டு கொடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்க டிஎஃப்சிக்கு போனாங்கல்ல, அவங்களுக்கு ஒருவேளை கிடைச்சதே கிடைக்கும், அதுக்கு மேல கூட ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். எது மேல கிடைக்குதோ அதுதான் உறுதியானது. மறுபடியும் கிடைச்சதுக்கு மறுபடியும் போக முடியாது. எது கிடைக்குதோ அதுல இருந்து மேல கிடைக்கிறதுக்கு கிடைச்சதுதான் உறுதியானது. அதனால வந்து இந்த அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு 23/8/2024 காலையில 10 மணிக்கு அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க டைரக்டா போயிட்டு காலேஜ்ல சேர்ந்துக்கலாம். இந்த 23/8/2024 அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்து டிஎஃப்சிக்கு போனாங்களோ அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல போய் சேர்ந்துக்குங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப மேட்ரு க்ளோஸ். உங்களுக்கு தேதிகளை அறிவிச்சிட்டேன். ஆனாலும் மாணவர்கள் கொஞ்சமாவது நான் சொல்றதை இப்ப ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுக்குங்க. என்னன்னா இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 178.975 ஆரம்பிச்சு 142 வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 77,000க்கும் மேற்பட்டோர் வந்து பங்கேற்கிறாங்க. அதனால மாணவர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேராவது சீட்டு எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல உள்ளவங்க என்ன பண்ணணும்னா சாய்ஸை வந்து குறிப்பா சொல்ல போகணும்னா அந்த 155க்கு கீழே உள்ளவங்க 155ல இருந்து 142 வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அதாவது ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் சொல்ல போனோம்னா ஒரு 50,000 ரேங்க்ல ஆரம்பிச்சு 1,00,000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால 50,000 ரேங்க்ல இருந்து 1,00,000 ரேங்க்குள்ள ஜென்ரல் ரேங்க்ல நீங்க இருந்தீங்கன்னா நிறைய சாய்ஸை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாய்ஸை நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க 100 சாய்ஸ் கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். சாய்ஸ் அதிகமா வைக்கணும். ஒருவேளை எல்லாருக்கும் கிடைச்சிரும், நீங்க சாய்ஸ் அதிகமா வச்சாதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 காலேஜ் தான் வைப்பேன், 3 காலேஜ் தான் வைப்பேன், ஒரு காலேஜ் தான் வைப்பேன், இங்க யாரும் பணம் கேட்கல சாய்ஸ் வைக்கிறதுக்கு. அதனால நீங்க நிறைய வச்சு விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காலேஜ்ல சூப்பர் சீட்டு, அட்டானமஸ் காலேஜ், நீங்க நினைக்கிற காலேஜ்ல சீட்டு உறுதி, சூப்பரான காலேஜ்ல கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. பாய் பாய். டிடிஜிஎஸ்.